மூளை வந்து இந்த கடையில் தான் வாங்கினேன். இந்த கடையில் வந்து ரொம்ப வியாபாரம் நல்லா ஓடுங்க. சண்டே ஆயிட்டுனாக்கி நம்ம லைனில் நின்று தான் வாங்கணும். அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். நான் காலையில் 6:30 7 மணிக்கெலாம் போயிட்டேன். ஒரு 8 மணி 9 மணிக்கெலாம் கூட்டம் லைனில் நின்று தான் வாங்குவாங்க. அந்த அளவுக்கு சண்டேனா கூட்டம் பயங்கரமாக வரும். எப்போதுமே நம்ம எந்த ஜாமான் வாங்கினாலும் சரி நல்ல வியாபாரம் இருக்கிற கடையில் தான் வாங்கணுங்க. வியாபாரம் இல்லாத கடைகளில் வாங்கினாக்கியா பழசுகளை தந்துடுவாங்க. நல்லா இருக்காது பொருள் வந்து. அதனால் நான் அந்த கடையில் தான் எப்போதுமே வாங்குவேன். ஆட்டுக்கால், மட்டனு, சிக்கனு, அப்புறம் வஜிடி குடல்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதெல்லாம் இந்த கடையில் தான் வாங்குவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். கறி வாங்கினாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாட்டு தருவாங்க. தலை பக்கத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி மூளை எடுத்துருவாங்கங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. தலைக்கறி வந்து அம்மா மகள் சேனலில் வரும் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தலைக்கறி வந்து. ஆட்டுக்கறியோட மட்டன் குழம்போட தலைக்கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அம்மா மகள் சேனல். அதையும் பாருங்கள். இன்றைக்கி வந்து மூளை வாங்கிட்டு வந்துருக்காங்க. 2 மூளை வாங்கிட்டு வந்துருக்கேன். ஒரு மூளை வந்து 120 ரூபாங்க. இன்னைக்கு சண்டேனோடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. நல்ல வியாபாரம் வைக்குங்க அந்த கடையில் வந்து. 2 மூளை வாங்கிட்டு வந்தேன். ஒன்று வந்து தலையோட சேர்த்து கட் பண்ணி வாங்கினேன். இன்னொன்று வந்து தனியாக வாங்கினாங்க. ரெண்டும் சேர்த்து 240 ரூபா. நீங்கள் இருக்கிற இடங்களில் என்ன விலைன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி மூளை வச்சு ஆம்லேட் பண்ண போகிறாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், மல்லித்தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம முட்டை போட்டு ப்ரெட்டு போட்டு பண்ண போகிறோங்க. அன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாம் க்ளீன் பண்ணி தான் தந்திருக்காங்க. நம்ம இதில் க்ளீன் பண்ணணுன்னே இல்லை. கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்தாச்சு. நம்ம இந்த பாகத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நம்ம குழம்பு எதுவும் பண்ணோம்னா அதில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு நூல் மாதிரி இருக்கும், அதை எடுத்துருங்க. உள்ளுக்குள்ளே இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்கிறது நம்ம எடுத்துடணுங்க. மற்றபடி அப்படியே போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது வந்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நம்ம 2 ப்ரெட்டை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணுங்க. மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணக்கூடாது. கையை வச்சு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிடணும். இதாக இருக்கு பாருங்க, இந்த மாதிரி பிச்சு விட்டிங்கன்னா அதில் நொறுங்கிருங்க உங்களுக்கு. ப்ரெட்டும் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கையை வச்சு இப்படி உறுத்து விட்டுக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக ஆயிரும். ப்ரெட்டை வந்து நல்லா உறுத்து விட்டாச்சுங்க. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மிக்சியில் போட்டோன்னா ரொம்ப பவுட்ரு ஆயிரும். அதனால் கையை வச்சு இந்த மாதிரி உறுத்திங்கனாலே உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்துடுங்க. இது ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம மூளையை போட்டுக்கணுங்க. மூளையை வந்து நம்ம நல்லா கையை கொண்டு பிசைஞ்சிடணும். டிஃப்ரெண்ட்டே தெரியாதுங்க. நம்ம ஆம்லேட்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாது. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கையை கொண்டு நல்லா மசிச்சிடணுங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்ட் ஆயிரும்.
இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க. நல்லா குழ குழன்னு ஆயிட்டு பாருங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம தேவையான பொருட்களை ஆட் பண்ணிக்கிடலாம். முட்டை 2 முட்டைங்க. ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கணுங்க. நல்லா அடிச்சாச்சு. கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலையாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு தந்துட்டு போட்டுக்கோங்க. மல்லித்தழைங்க, மல்லித்தழை போட்டாச்சு. வந்து ப்ரெட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கணுங்க. ரொம்ப போடக்கூடாது. இது கூட வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து போட்டாச்சுங்க. உப்பு வந்து எல்லாத்துலேயுமே கம்மியாக தான் எடுக்கணுங்க. ப்ரெஷர் இருக்கிறவங்க ஆகவே உப்பு எடுக்கக்கூடாது, குறைய தான் எடுக்கணும். ப்ரெஷர் இல்லாதவங்களே கிடையாதுங்க. 40 வயசு ஆயிட்டுனாலே எல்லா நோயும் வந்துடுது மனுஷங்களுக்கு. வாலிப வயசாக இருக்கும்போது நல்லா சாப்பிட்டுக்கோங்க. 40 வயசு ஆயிட்டுனா இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டுருவாங்க. அதனால் 40 வயசு வரைக்கும் நல்லா சாப்பிட்டுக்கோங்க. வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க, கடையில் வாங்கி சாப்பிடாம வீட்டில் ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிடுங்க. எதுனாலும் சாப்பிட்லாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடணுங்க. தோசை தவால நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் மசாலா வேணாலும் போட்டுக்கிடலாம். சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் கரம் மசாலா, எது வேணாலும் போட்டுக்கிடலாங்க. நான் இன்றைக்கி எதுவுமே போடல, முட்டை ஆம்லேட் போடுற மாதிரி போட போகிறேன். இப்போ தோசை தவா அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தோசை தவா அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. முட்டையை நல்லா அடித்ததுக்கப்புறம் நம்ம விஸ்கத்தூரை எடுத்துகிட்டு ஒரு கரண்டியை போட்டுக்கணும். கரண்டியை போட்டு ஒவ்வொரு கரண்டியாட்டு கோரி ஊற்றணும். கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய், பட்டர், நெய் எது வேணாலும் ஆட் பண்ணிடலாம். மூளை வந்து யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் சின்ன பிள்ளையில சாப்பிட்ருக்கேன், அது கூட நான் சாப்பிட்டது கிடையாது. இன்னைக்கு தான் ட்ரை பண்ணுதேன். எங்கள் அக்கா வந்து இதை போட்டு தந்துருக்காங்க, நான் சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கங்க. தவா நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. கல் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கரண்டி விட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடணும். கொஞ்சம் நேரம் வேகும், நேரம் ஆகும் கொஞ்சம் வேகிறதுக்கு. வேக விட்டுக்கோங்க நல்லா. இது கூட முருங்கைக்கீரையும் வதக்கி போடலாம். எங்கள் அக்கா எதுனாலும் நல்லா பண்ணுங்க. ஆனால் சாப்பிட மாட்டாங்க எங்கள் அக்கா நான்வெஜ் வந்து. ஆனால் எல்லாமே பண்ணுவாங்க. கொஞ்சம் வேகட்டும், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒன் சைடு வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராகிட்டு வெந்துருச்சுங்க ஒரு சைடு. பார்க்கறதுக்கே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க. யாருமே மூளை கலந்ததுன்னே சொல்ல மாட்டாங்க, ஆம்லேட்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. 2 பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 7-8 நிமிஷமாவது வேக விடணும். வேக விட்டால் தான் நல்லா வேகுங்க. அடுப்பு வந்து சிம்மிலே வச்சு வேக விடுங்க. இப்போ அடுத்தது இன்னொன்று போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி நைஸாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. தின்ன மருந்துனா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். வேகட்டும். கொஞ்சம் ஓரத்தில் எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஏழு 8 நிமிஷம் வேகணுங்க. வேகட்டும், அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கிடலாம். மிச்சம் இருக்கிறத நம்ம தேவைக்கு தகுந்தபடி சுட்டு பண்ணணுங்க. சுட சுட சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி மூளை ஆம்லேட் போட்டு கொடுங்க. குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. தெரியாது குழந்தைகளுக்கு வந்து மூளை ஆட் பண்ணியிருக்கிறது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டு, முட்டை, மூளைலாம் வச்சு பண்ணியாச்சுங்க. அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கே டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்து யாருமே மூளை ஆட் பண்ணியிருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. டிஃப்ரெண்ட்டே தெரியல, முட்டை ஆம்லேட் மாதிரியே தான் இருக்குது. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.